ஜெபம். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற சபை மக்கள் ஒருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் கூட ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சுகபத்திரமாக எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்கள் போக்கையும் வரிசையும் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஏதோ நல்லா தம்பி கிருபாகரன், தம்பி கிருபாகரன் அண்ணே, இந்த ஐயா உன்னை கூப்பிட்றாருண்ணே, என்னன்னு கேட்டுவானே போனே. ஏன் கூப்பிட்டீங்களா ஐயா? ஆமாம் தம்பி, சொல்லுங்க தம்பி. இந்த மாதிரி இப்போ கூட கிறிஸ்மஸ் வரப்போகுதுல்ல. ஆமாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபேமிலி இனிஷியேட் பண்ணி சில ப்ரோக்ராம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஆமாங்க. இந்த வருஷம் உங்கள் ஃபேமிலி பண்ணலாமா? கண்டிப்பாங்கய்யா, சிறப்பாக நாங்கள் பண்ணி தரோங்கய்யா. ஓகே தம்பி, எனக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ண போறீங்க, சரிங்க, உங்கள் டைம் ஷெட்யூல்ஸ் மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. சரிங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லாட் புக் பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஓகேங்க. ஓகே தம்பி. ஹே பார்த்தீங்கல்ல, எவ்வளோ பெரிய பொறுப்பு ஐயா என்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ புரியுதா என் வெயிட்டு? இனிமேல் சர்ச்சுக்கு போகிறப்பெல்லாம் வணக்கம் வைக்கணும். ஐயா வாட்டா. பாஸ்டர், சொல்லுங்க தம்பி. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் பாஸ்டர். சொல்லுங்க தம்பி. பாஸ்டர், இந்த என்ன பாஸ்டர் கிறிஸ்மஸ் கார்னிவல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கிருபாகரன் ஃபேமிலிகிட்ட கொடுத்துருக்கீங்க. ஆமாம் தம்பி, இந்த வருஷம் அவங்க தான் பண்ணுறாங்க. பாஸ்டர், அது சரிப்பட்டே வராது பாஸ்டர். என்ன தம்பி சொல்கிறீங்க? பாஸ்டர், அவங்க பந்தா பண்ணுறாங்க பாஸ்டர். திடீர்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்க. இல்லை தம்பி, இந்த வருஷம் அவங்க நல்லா பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்டர், நாங்கள் சொல்கிறது சொல்லிட்டோம், அப்புறம் நீங்கள் யோசித்துக்கோங்க. சரி தம்பி, நான் பார்த்துக்கிறேன். ஏய், நமக்கு தான் தெரியும்லடா அவங்க என்னடா பண்ணிட போகிறாங்க. என்ன தம்பி எப்படி பெரிய சொல்லிட்டு கூத்து போறாங்க? இருக்கு. பாஸ்டருக்கு பட்டாதான் புத்தி வரும். ஐயோ எப்பா 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 எப்பா, ஆத்தாடி ஆத்தா, இது என்ன திண்ணையில விழுந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் மாதிரி பாஸ்டர் ஐயா நம்ம கையில் இம்புட்டு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரு. நான் வேற அங்கே சரியில்லை சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஆண்டவரே! அண்ணே அண்ணே, என்னண்ணே ஆச்சு? தனியாக கத்திட்டு இருக்க, எதுவும் பிரச்சனையா? என்னது பிரச்சனையா? எவன்னு சொல்லுங்க, தூக்கி போட்டு மிதிக்கிறேன். இருங்கடா, முதல்ல சொல்ல விடுங்கடா. சரிண்ணே, என்னண்ணே ஆச்சு சொல்லுண்ணே. ஒவ்வொரு வருஷமும் இந்த கார்னிவல் ஃபெஸ்டிவல் வந்து பாஸ்டர் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பை கொடுத்து செய்ய சொல்லுவார்ல. ஆமாம், அது மாதிரி இந்த வருஷம் பாஸ்டர் நம்ம குடும்பத்துக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. அதான் என்ன பண்றது ஏது பண்ணுறது தெரியாம கத்தி புலம்பிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோதானா? இதுக்கு தான் பாஸ்டர் அவனைய கூப்பிட்டாரா? நான் கூட வேற என்னவும் நினச்சிட்டேனே. போனேன், வேலையை பார்ப்பியா? அவ்வளோதானா? தட்டி விடு தட்டி விடு. என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க? இவங்களை நம்பலாமா? பிரதர் சொல்லுங்க பிரதர். இல்லை நேத்தான் ஒரு சொல்கிற வழியா ஜெர்மனி வரை போயிருந்தேன். டேய் சத்தியமா? ஆமாம், உண்மையா மட்டும் சொல்றா, ஆகாத போகதான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம், இவர் அப்படியே உண்மையை பேசுறாரு. இல்ல வந்து எனக்கு துபாயில் ஒரு மீட்டிங் இருக்கு. இவங்களையே கூப்பிட்டு கேட்டுருவோம். சரி. டேய் தம்பிகளா, இந்த மந்த் வாங்கடா. சரி வேகமா வாங்கடா. சரி, அவ கால் பண்றேன் அப்புறமே. இருனே கசகசானு. என்னண்ணே, ஃபோன் கூட ஒழுங்கா பேச விட மாட்டேன், உன்னோட தொல்லையா போச்சுனே. என்னண்ணே? ஏய் தம்பி, உனக்கு சத்தியமான ஒரு பேர் வச்சிருக்கேன். பொய்யை தவிர இப்போ உண்மையை மட்டும் சொல்லு. உனக்கு என்ன தெரியும், உன்னால என்ன பண்ண முடியும்? ஆமா, இவர் மட்டும் உண்மையை பேசுறாரு. நீ என்ன வேணா சொல்லுனே, சரி நான் தயாரா இருக்கேனே. என்ன வேணா சொல்லுனா அந்த மலையை பேத்து கொண்டு வந்து இங்க நட்டுனா நட்டுருவியா? உன்னால என்ன முடியுமோ அதை மட்டும் சொல்றா. நீ சொல்லுனே, பாத்துக்குறோம். நீ சரிப்பட்டு வரமா எனக்கு தெரியல. தம்பி பென்னி சொல்றா, உனக்கு என்னடா தெரியும்? அண்ணே, எனக்கு பாக்ஸிங் கராத்தே தான் தெரியுனே. பாக்ஸிங் கராத்தே தெரியுமா? டேய், அதே எப்பறம் சர்ச்சில் பண்றது? இப்போ எல்லாருக்கும் சண்டை தானே பிடிக்குது. ஆமாண்ணே, சண்டை தானே பாக்குறாங்க எல்லாரும். டேய் என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க, உங்களை நம்பி தான்டா ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க. என்னடா நீங்களாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ பாரு. ஆமா, நீ எங்களெல்லாம் கேட்குறே, நீ என்ன பண்ண போற? நான் பாட்டு பாட போறேன். என்னதே? பாட்டு பாட போறேன்டா. பாட்டா? நீ என்னனே பாட்டு பாடுவ? அம்மா ஐயா பாட்டு தான். ஐயா பாட்டுனா எந்த பாட்டு? பாடி அங்கேவா? எங்க பாடு பாப்போம். நான் பாடுறேன். பட்டைய கிளப்புவேன், போச்சுடா. பாஞ்சு செல்லுவேன், அடேங்கப்பா. பரிசுத்த தேவனுக்காய் பம்பரமா சுத்துவேன், பம்பரமா சுத்துவேன். நீ எந்த பம்பர முடியாது சுத்தன்னு எனக்கு தெரியும்ல. டேய் அத வேற ஏண்டா? ஏனே, குயில் தெரியுமா? குயிலுக்கும் காக்காக்கும் வித்தியாசம் இல்லையானே? வந்துட்ட பாடுறதுக்கு போனேன் அங்கிட்டு. ஏய் என்னடா பாடினா சிரிக்கிற, குயில்ன்ற என்னை பார்த்து காக்கா மாதிரி இருக்கா? உனக்கு என்ன அவ்வளோ தும்பராயிருச்சா? கையெடுனே, மேலெல்லாம் கை வைக்காத, அண்ணனுக்காக பாக்குறேன், எல்லாத்துக்கும் வேற மாதிரி ஆயிரும் கை வைக்கிற. அண்ணே, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும்.
நாங்க யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம எல்லாம் யாருன்னு ஊருக்கே தெரியும்னே. போனே. ஏய் சண்டாகாரா, என்னடா என்ன அணையா அடிச்சிருவியா? அப்படிங்களா? அவ்வளவுதான் பாத்து வாங்கப்பா, உனக்கு. போற வழியில தான் கிருபாகரன் வீடு இருக்கு. என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருவோமா? சரிங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர் சண்டை போடுற சத்தம் கேட்குது, என்னன்னு பாப்போம் பாஸ்டர். டேய் நம்ம கிருபாகரன் வீடுடா. டேய் அமைதியா இருங்கடா. டாரம் ஸ்டைல தான் பாஸ் சொன்னேன், இவங்கெல்லாம் சண்டை போட்டே இருப்பாங்க பாஸ்டர். யா, என்னன்னு praise கேளுங்க. God. பிரேஸ் லார்ட் தம்பி. என்னாச்சு, ஒரே சத்தமா இருக்கு, கதவெல்லாம் திறந்து இருக்கு, தெருமுனை வரைக்கும் சத்தம் கேட்டுச்சேப்பா. யா ஒன்றும் இல்லைங்கய்யா, அந்த கிறிஸ்மஸ் கார்னிவல் பற்றி நீ என்கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல, ஆமா தம்பி. அதை பற்றி இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பாட்டு பாடி காமிச்சா காக்கான்றாங்க என்னைய, பெரியவேன்ற மரியாதை கூட இல்லாமல் என்னை அடிக்க வேற வராங்க. அதான் என் கொஞ்சம் சின்ன சண்டையாகி போச்சுங்க. பாஸ்டர் நான் தான் சொன்னேன்ல பாஸ்டர், இதெல்லாம் விளங்காது பாஸ்டர். ஏய், என் குடும்பத்தை பேச நீ யாரா? பாஸ்டர் பாஸ்டர் உங்க முன்னாடி இப்படி பண்றான் பாஸ்டர், இதுக்கு தான் பாஸ்டர் சரிப்பட்டு வர மாட்டான். தம்பி இருங்கப்பா, ஏன் தேவையில்லாம சண்டை போடுறீங்க? நம்மலாம் ஏசப்பாவோட பிள்ளைங்க, நம்ம இப்படி பண்ணலாமா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, யாக்கோபு 4:10-11. சகோதரர்களே, ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்தாதிருங்கள், ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள்னு இருக்கு. அதே போல 10வது வசனத்துல, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தப்படுங்கள், அப்பொழுது நீங்கள் உயர்வீர்கள் என்று இருக்கு. நம்ம வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன கொடுத்தேன்? ஏசப்பாக்காக நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு சில டாஸ்க் கொடுத்தேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் செய்ய போகிறது ஏசப்பாக்காக. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்ம வந்து ஜெபிச்சு தான் செய்யணும். அது நம்ம ஏசப்பாக்காக ஊழியம் செய்ய போகிறோம். அதனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணு தம்பி. சரிங்க, மன்னிச்சிருங்க, அந்த தடவை தெரியாமல் பண்ணிட்டோங்க. இனிமேல் நாங்கள் தாழ்மையாக நடந்துக்கோங்க. ஓகே தம்பி. நீங்களும் எங்களை மாதிரி இல்லாமல் உங்களை நீங்களே தாழ்த்திக்கோங்க. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுங்க.